உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ப்ளீஸ் யாராவது என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் காப்பாத்துங்க. எனக்கு ராமா அப்பா கிட்ட போணும். தமனி ப்ளீஸ் என்ன விடு. தமனி ப்ளீஸ் என்ன விடு. காப்பாத்து. வாய மூடுறியா குஷி? எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டீங்க, நீயும் உங்க அப்பனும். அதுவும் இல்லாம உன்னோட அந்த ராதாவும் சேர்ந்து. நான் உன்னை இங்கேயே கொன்னு இந்த பள்ளத்திலே தூக்கி போட்டுறேன். புரியுதா உனக்கு? கிட்ட வராதீங்க. வேண்டாம் தாமினி, குஷி எதுவும் பண்ணிடாத. அவ உனக்கு என்ன பண்ணா? நீயும் இந்த குஷியும் சேர்ந்து தானே என்னோட வாழ்க்கையை மொத்தமா அழிச்சீங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் மோகனை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க. தாமினி, உன்னோட பிரச்சனை ஏன் கூட தானே? ப்ளீஸ் என்ன கொண்டுக்கோ. ஆனா குஷியை தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத ப்ளீஸ். மோகன், ஆக்சுவலி யூ நோ வாட்? ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் கெடுத்தது நீதான். என் வாழ்க்கை முழுக்க நான் உன்னை மட்டும் தான் காதலிச்சுக்கிட்டே வந்தேன். ஒரு பைத்தியக்காரி மாதிரி உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்த. ஆனா நீ என்ன பண்ண? ஒரு தடவை கூட அன்பா என் முகத்தை நீ பார்த்ததே இல்ல மோகன். முதல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த. அதுக்கப்புறம் உனக்கு துளசி மேல காதல் வந்தது. எனக்கு பண்ண ப்ராமிஸ மறந்துட்டு நீ பாட்டுக்கு துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை அந்த துளசி செத்துட்டா அதுக்கப்புறம் நீ என்ன பார்த்து பரிதாபப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்ப, என் கூட வாழ்வன்னு நினைச்ச. ஆனா இல்ல, அது நடக்கல. துளசி செத்ததுக்கு அப்புறம் நான் உன் வீட்டை பாத்துக்கிட்டேன், உன் பிசினஸ பாத்துக்கிட்டேன், அப்புறம் உன்னை நல்லா பாத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் கூட உன் மனசுல என் மேல ஒரு துளி காதல் கூட வரலையே மோகன். அப்புறம் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என் கூட சேர்ந்து வாழ்வன்னு நினைச்சேன். அப்புறம் எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு தடவை கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு என் மேல காதல் வந்துடும் நினைச்சிட்டு இருந்த. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. நீ நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்ட. என்கேஜ்மெண்ட் என்ன, கல்யாணத்தையே நீ இல்லனாக்கிட்டியே. என்ன மொத்தமா அப்படியே தனியா விட்டுட்டு இந்த பட்டி காட்டு ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. குஷி 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 குஷி, நீ என் குஷிய கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணல. இன்னைக்கு மட்டும் நான் உன்னை உயிரோட விட்டு வச்சனா நீ நிச்சயமா மறுபடியும் அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணுவ. உன்ன மாதிரி அரக்கியெல்லாம் உயிரோட வாழ்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. துளசி அக்கா, துளசி அக்கா. ராதா,
இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தாமினி அழிஞ்சிட்டா. ஆனா இப்போ நானும் இங்க இருந்து போகணும். என்னை இந்த பாட்டில இருந்து விடுதலை பண்ணி கொடுங்க. நான் போய் என் புருஷனையும் என் குழந்தையையும் காப்பாத்தணும். அதுக்கப்புறமா நான் உங்ககிட்டே திரும்பி வந்துடுறேன். இல்ல, நான் கடவுள்கிட்ட வரேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன்ல. அப்படி சொல்லாதீங்க. ஒரு தடவை மோகனையவையும் குஷியும் பாருங்க. இல்ல நீங்க இருக்கீங்கன்ற உணர்வு அவங்களுக்கு கொடுங்க. இல்ல ராதா, மோகனும் குஷியும் ஏற்கனவே என்னை இழந்த துக்கத்தை ரொம்பவே அனுபவிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த துக்கத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்பல. ஆனா அக்கா, குஷி உங்க பொண்ணு இல்லையா? நீங்க அம்மா இல்ல. இல்ல, குஷி இப்போ உன்னோட பொண்ணு ராதா. எப்பவும் உன் பொண்ணுதான். அதே மாதிரி மோகனும் உனக்கு மட்டும்தான் சொந்தம் ராதா. இது பார், இனிமே நீ சந்தோஷமா தான் இருக்கணும். ஆனா அக்கா, ஒரு தடவை துளசி அக்கா, இந்த மாதிரி பண்ணாதீங்க அக்கா. ராதா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கக்கா. தாமினி அன்னைக்கு என்ன கொலை பண்றதுக்கு தான் முயற்சி பண்ண. ஆனா என்ன அன்னைக்கு கொலை பண்ணது தாமினி கிடையாது. மோகன் குஷியோட உயிருக்கு இப்ப ஆபத்து இருக்கு. நம்மளோட மிகப்பெரிய எதிரி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்கள பத்திரமா பாத்துக்க. ஆனா துளசி அக்கா, உங்களோட சடலம் தான் இருந்ததுல. அதுக்கு உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இறுதி சடங்கு கூட பண்ணிட்டாங்களே. ராதா, அந்த அந்த சடலம் என்னோடது கிடையாது. அந்த சடலம் ஒருத்தவங்களோடது. அவங்க கிட்டதான் நான் குஷிய பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். தாமினி அந்த ராட வச்சு நாங்க அடிச்சால, அப்பதான் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ராதா, ப்ளீஸ் நீ மோகனையும் குஷியையும் பத்திரமா பாத்துக்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆபத்து இருக்கு. ராதா, பாத்து பத்திரம். ராதா, ப்ளீஸ் நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. ஏன்னா அந்த ஆளு உனக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. ராதா, என்ன? துளசி அக்கா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.